காரணத்திலே இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. ஏற்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார். அது ஒரு முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அதிமுக வெளியிட்டிருக்கிறது. அதுவும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு 169 இடங்கள் அதிமுக களம் காண இருக்கிறது. வேட்பாளர் அறிவிப்போடு பிரச்சாரத்திலும் திரு பழனிசாமி அவர்கள் இறங்கி இருக்கிறார். இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுகவின் நகர்வுகள் சொல்லும் வியூகம் என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. ஷபீர் அவர்கள், வணக்கம் ஷபீர். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்கள், வணக்கம் பெருமாள் மணி. திரு மணி அவர்கள், வணக்கம் திரு மணி. லட்சுமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் பல கணக்குகளோடு தான் தொகுதிகளை ஒதுக்குறது, நம்ம போட்டி போடுறது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த நகர்வுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டஃப் பார்கெய்னர் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து, அதாவது 2019 தேர்தலிலிருந்து தொடர்ந்து அது சொல்லப்படுது. அது உண்மைதான் அப்படின்றத இன்னைக்கு இந்த தொகுதி பங்கீடு ரொம்ப தெளிவாகவே காட்டுது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் பெரும்பாலும், அதாவது அதிமுகவுக்கு லாபம் கொடுக்கக்கூடியது கூட்டணி கட்சிகளுக்கு லாபம் கொடுக்கக்கூடியதா இல்லையா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். பெரும்பாலும் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு போயிடுச்சு. குன்னம் சிவசங்கர் அது ஐஜேகே கிட்ட கொடுத்துருக்காங்க. ராசிபுரம் பிஜேபி கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்க தொகுதிகள் எல்லாமே பிஜேபி, அமமுக, பாமகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாமகவுக்கு ஓரளவு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அல்லது பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் பாமகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிஜேபிக்கு அதிமுகவினுடைய செல்வாக்கு பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் இன்னைக்கு வந்திருக்க இந்த லிஸ்ட்ல ஒரு நிமிஷம் அதுல சில தொகுதிகளை மட்டும் குறிப்பிட்டு பேசணும்னு பார்க்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி ஏற்கனவே பிஜேபி கிட்ட இருக்க தொகுதி. ஆனா இந்த முறை அவங்களுக்கு அது அவ்வளவு சுலபமா இருக்காது. ஏன்னா லாஸ்ட் டைம் அங்க சுப்புலட்சுமி ஜெகதீசன் போட்டிடுறாங்க திமுகவுல இருந்து. அமமுக ஒரு 1500 வாக்கு தான் வாங்குறாங்க. சுப்புலட்சுமி ஜெகதீசன் கிட்டத்தட்ட இவங்களுக்கு சரஸ்வதிக்கும் அவங்களுக்கும் ஒரு 1500 ஓட்டு தான் வித்தியாசமே. இந்த முறை பிஜேபிக்கு ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுவாங்களா, அவ்வளவு ஈஸியா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இப்போ திரும்பவும் சரஸ்வதி கண்டெஸ்ட் பண்ணுவாங்களான்றதும் குவெஸ்டின் தான். அடுத்தது உதகமண்டலம், அவினாசி, திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் சவுத்துல இருந்து நார்த்துக்கு போறாங்க, மாறுறாங்க. ஏற்கனவே அவங்க அங்க வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டாங்க. கோயம்புத்தூர் வடக்குல ஏற்கனவே அம்மன் அர்ஜுனன் தான் அதிமுக எம்எல்ஏ, அவர் சவுத்துக்கு திரும்ப வந்துடுறாரு. அதே மாதிரி கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டத்துல, அதாவது 3 தொகுதி வாங்கியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல அறந்தாங்கியும் இருக்கு, 3 தொகுதி இருக்கு. அறந்தாங்கி, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், அறந்தாங்கி, மதுரை மேற்கு, சாத்தூர் நயினார் நாகேந்திரன் போட்டியிட போறார். திருச்செந்தூர் அவங்க கோயில் உள்ள நகரங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் கேட்டாங்க. அதுல ஒண்ணு திருச்செந்தூர், இன்னொன்னு திருவண்ணாமலை பிஜேபியால ஜெயிக்க முடியுமா? ஏவாவேலுவுக்கு எதிராக எனக்கு தெரியல. வாசுதேவநல்லூர், ராதாபுரம் அப்பாவு தொகுதி. கிட்டத்தட்ட 14 சிட்டிங் மினிஸ்டர்ஸ் பிளஸ் ஸ்பீக்கர் தொகுதி. இதை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது அதிமுக தலைவரா அவர் சரியான அல்லது அதிமுகவுக்கு சாதகமான வியூகத்தை எடுத்திருக்கிறார். ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அல்லது ஒரு கூட்டணியினுடைய தலைவராக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரியான வியூகங்களை அவர் எடுத்தாரா அப்படின்னா அது குவெஸ்டின் மார்க் தான். இல்ல, ஒரு உதாரணம் சொல்லணும் இங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல 2021 ஸ்டாலின் பெரும்பாலும் சிட்டிங் மினிஸ்டர்ஸ், அப்போ ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் இருந்த தொகுதிகளில் திமுக தான் போட்டியிடும்னு சொல்லியே அவங்க அதை செய்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா ஒருவேளை தோல்வி அப்படின்னா அது கூட்டணிக்கு தான் பெரிய லாஸ் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார். ஆனா இன்னைக்கு காலையில 23 கேண்டிடேட் லிஸ்ட்டும் 23 தொகுதிகளுக்கான கேண்டிடேட் லிஸ்ட்டும் அதற்கு பிறகு தொகுதி பட்டியலுமே
அதிமுக வெற்றி பெறக்கூட தொகுதிகள் எல்லாத்தையும் தங்கள் வசம் வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளும் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுல லட்சுமி நம்ம பாஜகவை எடுத்துப்போம். ஏன்னா 27ன்றது என்ன எல்லாரும் முன்பு என்ன பேசுனாங்கன்னா அவங்க 60 டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சவுத்து வெஸ்ட் மேற்குல வந்து எங்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கராரா கேட்க போறாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. இப்ப பாஜகவுக்கு கொடுத்த 27ல வந்து ரொம்ப வெற்றி வாய்ப்பு கடினமா இருக்கிற தொகுதியெல்லாம் கொடுத்துட்டாருன்றதுதானா? ஆமா, வெற்றி வாய்ப்பு கடினமா இருக்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்துட்டாரு. அதற்கு அது போக இன்னொன்னு இதுல குறிப்பிட்டே சொல்லணும், இன்னும் வந்து ஐஜேகேக்கு வந்து என்ன சின்னம்னு நமக்கு தெரியாது. அதே போல ஜான் பாண்டியனும் பூவை ஜெகன்மூர்த்தியும் அவங்களுக்கு எந்த சின்னம் வேணுமோ அதுல அவங்க போட்டியிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அவங்க ரெட்டையில போட்டியிடுவாங்களா இல்ல இண்டிபெண்டன்ஸ் சிம்பிளா இல்ல தாமரை சின்னமான்னு தெரியாது. அதே போல ஜி.கே. வாசன் வந்து 5மே வந்து தாமரை சின்னம் தான். அப்ப 27 இது வந்து ஏற்கனவே 33 தொகுதி வந்துருச்சு தாமரை சின்னத்துல. இன்னும் அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து ஐஜேகேவும் அவங்க 2 பேரும், அப்ப 4 தொகுதிகள். இன்னும் எனக்கு தெரிஞ்சு பூவை ஜெகன்மூர்த்தி ரெட்டையில தான் போட்டியிடுவாரு. ஆமா, ஜான் பாண்டியன் வந்து இண்டிபெண்டன்ஸ் சிம்பிளா இல்ல தாமரையான்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 36, ஒருவேளை ஜான் பாண்டியனும் தாமரை சின்னம் அப்படின்னு முடிவு பண்ணா கிட்டத்தட்ட 35ல இருந்து 36 தொகுதிகள் வந்து தாமரை சின்னத்துல போட்டியிடுற மாதிரி ஆயிரும். இது நீங்க வந்து பிஜேபி தோல்விக்கான தொகுதிகளே இல்ல வந்து பிஜேபி வெற்றி வாய்ப்புகள் குறைவான தொகுதிகள்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னாலும் பிஜேபியினுடைய ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. ஏன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் இப்ப அதிகம். நம்ம 60-70 எல்லாம் பேசணும், அது வேற. நீங்க எல்லா கூட்டணி கட்சிகள் மொத்தமா இப்ப சேர்த்து பாத்தீங்கன்னா 169 தொகுதி தான் அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள். அப்ப கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் வெளியில போயிருச்சு. இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கதான் வேணும். அமமுகவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகுதிகளுமே பெரும்பாலான தொகுதிகள் அமமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகள் தான். பெரியகுளம், மன்னார்குடி வந்து டிஆர்பி ராஜாவுக்கு எதிராக ரொம்ப திருப்தியா இருந்தது, கேட்டதை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்களே. அது அவர் சொன்னாரு, ஏன் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. திருவையாறு, காரைக்குடி வந்து தேர்போகி பாண்டி அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு. ஆனா இப்ப வந்து அங்க கான்டெஸ்ட் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். ஏன்னா சீமான் டிவிகேயோட அந்த டாக்டர் பிரபுன்றவர் அங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அது போக வந்து காங்கிரஸ்னுடைய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதி. இது எல்லாமே கொஞ்சம் ஒன்னொன்னு ரொம்ப சிக்கலான தொகுதிகளா, வெற்றி வாய்ப்பு குறைவான தொகுதிகளாக தான் இருக்கும். உங்க அப்சர்வேஷன்ல வந்து அதிமுகவின் நலனை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். அந்த வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியெல்லாம் தக்க வச்சுட்டு ரொம்ப டஃபா இருக்கிறதெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு கூட்டணி கட்சி. பெருமாள்மணி, உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன ஸ்ட்ராட்டஜி இதுல அப்ளை ஆயிருக்கு? இதுல பிஜேபியோட ரோல், அமமுக கூட்டணி கட்சிகள்லாம் இதை எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, எப்படி பார்க்க? அது லட்சுமி மேம் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, திமுகவோட சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஜெயிக்க போறாங்க. அவங்க சொன்னதோட அர்த்தம் தான் திமுகவோட அப்படிதான். ஏங்க ஐயா தினகரன் டெல்டால இருந்து வர்றாரு, அவரு மன்னார்குடியே வாங்கியிருக்காரு. மேடம் என்ன சொல்றாங்க, அங்க டிஆர்பி ராஜா நிக்காரு, அவர் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அது ஏங்க அதிமுக கிட்ட இருக்கும் போதே இவ்வளவு நாள் சசிகலா கூட இருந்த போதே முறுக்க மாட்டாரா? இவ்வளவு நாள் நான் என்ன கேக்குறேன் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தொகுதியா, ஐயோ இது ஒரு மந்திரி தொகுதி, அந்த தொகுதியா அந்த மந்திரி, ராசிபுரமா அங்க ஒரு மந்திரி இருக்காரு, மன்னார்குடியா இங்க ஒரு மந்திரி இருக்கு. அப்படி இல்ல, நீங்க மிஸ் பண்ற இடத்தை நான் சொல்றேன் பெருமாள்மணி. நீங்க ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாருங்க. வலுவா இப்ப தமாகாவுக்கு கொடுத்திருக்காங்க, அந்த 5 தொகுதியும் எடுத்து அது யார் வசம் இருந்திருக்கு அப்படின்றத பாருங்க முதல்ல. அதே மாதிரி டிஆர்பி ராஜா அவர்கள் அந்த தொகுதி அப்படின்னா அங்க உள்ள வாய்ப்புகளை பாருங்க. ட்ராக் ரெக்கார்ட் இது வந்து ஏதோ மினிஸ்டர் அப்படின்றது இல்லங்கய்யா. நீங்க ட்ராக் ரெக்கார்ட் இன்னொன்னு நீங்க மிஸ் பண்ணிடுறீங்கயா. என்னன்னா அஇஅதிமுகவோட ஒற்றை தலைமையா ஐயா எடப்பாடியார் இருக்காரு. அவங்க கிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் தொகுதி பட்டியலோட போல வேட்பாளர் பட்டியலோட போயிருக்காங்க. எனக்கு இந்த எங்க கட்சியில நாங்க இவங்களை வேட்பாளரா போடணும்னு நினைக்கிறோம், எனக்கு இந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரு அப்படியா இவங்களெல்லாம் போட போறீங்களா, சரி இந்த தொகுதியெல்லாம் நீங்க வச்சுக்குங்க. அவர் ஒற்றை தலைமையா இருக்க போய் எந்த குழப்பமும் இல்லாம அவர் வந்து ஐயா இப்ப வந்து இன்னைக்கு மயிலாப்பூர் தொகுதியில தமிழிசை அம்மா இன்னைக்கு பிரச்சாரத்துல ஐயா எடப்பாடியோட இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்கள வேட்பாளரா பாஜக அறிவிச்சிருக்கா? ஆனா தெரியும் மயிலா என்ன எப்படி பேர், இது வந்து கூட்டணி தொகுதிகள் எப்படி முடிவு பண்ண பாஜக 27ன்றது பாஜக விருப்பம் தானே ஐயா. அவங்க நீங்க இந்த 27 தொகுதியை நீங்க எடுத்தீங்கனாலே யார் யார மனசுல வச்சு அவங்க கேட்டிருக்காங்கன்றத நீங்க முடிவு பண்ணிடலாம் ஐயா. அவங்க இப்போ வாசுதேவநல்லூர் தனி தொகுதிங்க ஐயா, அதுல யாரு இந்த ஆனந்த நீங்க மிஸ் பண்ற இடம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க மணிக்கவனிங்க.
அவங்கள்ட்ட ஒரு 60 பேர் கொண்ட பட்டியல் இருக்கு. அந்த 60ல குடுக்கறதுல இருந்து அவங்க ஃபில் பண்ணிக்க போறாங்க. ஆனா இந்த 27 அவங்க கேட்டதுதானா ஐயா இதுல இபிஎஸ் கொடுத்ததா? ஐயா இதுல பெரும்பாலான தொகுதிகள் வேட்பாளரை மையமா வச்சு கேட்ட தொகுதிகள். தஞ்சாவூர் இப்ப பாருங்களேன், நீங்க பெரும்பாலான தொகுதிகள் வேட்பாளர் இப்ப தஞ்சாவூர் டெல்டாவே எடுத்துக்கங்க. தஞ்சாவூரை கொடுத்துட்டாரு கூட்டணிக்கு, மயிலாடுதுறையை கொடுத்துட்டாரு, மன்னார்குடியை கொடுத்துட்டாரு, எல்லா திருவையார கொடுத்துட்டாரு, எல்லா பெரிய நகரத்தையும் அங்க கொடுத்திருக்காரு. தெரியாதா? அப்ப மேற்குல மொடக்குறிச்சி அஇஅதிமுகவுக்கு சாதகமான தொகுதி இல்லையா? போன தடவை எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல தோத்தாங்க. இப்ப சகோதரி என்ன சொல்றாங்க, போன தடவை 1000 வாக்கு 2000 வாக்கு வித்தியாசத்துக்குள்ளதான் ஜெயிச்சாங்க. இந்த தடவை நெருக்கி ஏற மாட்டாங்களா? ஈரோடுல ஒரு தொகுதியை கொடுக்கிறது சாதாரண விஷயமா? அப்ப என்னன்னா கூட்டணி கட்சிகள் வேட்பாளர் பட்டியலோட வந்திருக்காங்க. இவங்களை நாங்க இங்க பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப அமமுக வாங்கி இருக்க தொகுதிகளே நீங்க நம்ம பாஜக இருந்தே போலாம். மயிலாப்பூர்ல யாருன்னு தெரியும், மொடக்குறிச்சியில இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏவோட மருமகள் தான் வேட்பாளருங்கிறது அவங்க உள்வட்டத்துல பேசுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதி எடுங்க. சாத்தூர், திருநெல்வேலியில ஐயா எம்எல்ஏவா இருக்கிற பாஜகவோட தலைவர் சாத்தூருக்கு மாற போறாருங்கிற செய்தி பலகாலமா இருந்தது. இப்ப சாத்தூர் இந்த பட்டியல்ல இருக்கு. திருச்செந்தூர் அவங்க கோயில் நகரமா தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியை கேட்டிருக்காங்க. இப்ப அந்த தொகுதியை கொடுத்திருக்காங்க. ஐயா கன்னியாகுமரியில ஒருவேளை திருப்பரங்குன்றத்தை கொடுத்திருந்தாருன்னா பாஜகவுக்கு கேண்டிடேட் ஐயா அப்படி கொடுக்க மாட்டாரியா? அது ப்ரோவோக் பண்ண மாதிரி இருக்குங்க ஐயா. அங்கதான் அவரோட ஆளுமை. அந்த இடம் தான் நான் கேட்பேன். இருங்க பாயிண்ட்க்கு வந்து கன்னியாகுமரி இல்ல, கன்னியாகுமரி மட்டும் முடிச்சிருங்க. இந்த பாயிண்ட் முடிச்சல கேளுங்க. கன்னியாகுமரியில இப்ப 5 தொகுதியில தாமரை சின்னம் விழுது. நீங்க யாராவது 5 தொகுதியில தாமரை போடுதமே, அப்ப என்னன்னா கேட்டிருக்காங்க, எங்களுக்கு இங்க வேணும்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒரு ஒற்றை தலைமையா இருக்கிறதுனால அவர் கொடுக்கிறாரு. இத இந்த தொகுதியிலெல்லாம் எல்லாம் வலிமையா இருக்காங்க, எல்லா திமுக மந்திரிகளுமே ஜெயிக்க போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த தொகுதியை நம்ம பார்த்தோம் வைங்க. சகோதரி சொல்றது உண்மைதான். இல்ல கன்னியாகுமரியோட நிலைமையே வேற. நீங்க நகர்ப்புற உள்ளாட்சி நடந்தப்ப பாஜகவினுடைய ஓட் பெர்சன்டேஜ் பார்த்தப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மேக்ஸிமம் ஷேர் கன்னியாகுமரி அங்க இருந்து தான் எடுத்ததுன்றது. இப்ப நான் கேட்கிறதுன்றது இப்ப வெஸ்ட் அவங்க கேட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. அதுல பிரச்சனை இல்ல, அதுல பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப சென்னையில கடந்த 24 இருக்குல்ல, இப்ப நான் உங்கள்ட்ட நேரடியா கேட்கிறேன், 24 எடுத்துக்கிட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கா, 21 எடுத்துக்கிட்டு ஒதுக்கப்பட்டிருக்கா, இல்ல இபிஎஸ் அவர்கள் லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக மனசுல வச்சுக்கிட்டு ஒதுக்கி இருக்காங்க? இல்லங்கய்யா, அவங்க அதிமுக மனசுல வச்சே சொல்லல. அவங்க திமுகவை பெரிய ஃபிகரா வச்சு இந்த தேர்தலில் திமுகவோட எல்லா மந்திரிகளும் ஜெயிக்க போறாங்க, அப்படி ஜெயிக்க போற மந்திரிகளோட தொகுதியை எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அஇஅதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது மயிலாப்பூர் சாதகமான தொகுதியா இல்லையா? மயிலாப்பூருக்கு அஇஅதிமுக இருந்து யாரெல்லாம் வேட்புமனு கட்டியிருக்கான்னு பணம் கட்டியிருக்கான்னு பாருங்க. தென்னையில இருக்கிற எல்லா பெரிய ஆட்களும் மயிலாப்பூருக்கு தொகுதியை கட்டியிருக்காங்க. உங்க பார்வையில இப்ப தமாகவுக்கு 5 தொகுதிகள் கொடுத்திருக்காரு சார். அவங்க கேட்டது சார் ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப சிறப்பான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை தமாகவுக்கு கொடுத்திருக்காங்க. உங்களோட புரிதல் சார், அவங்க கேண்டிடேட்ட மனசுல வச்சிட்டு கேட்காங்க. இல்ல அது இப்ப மேட்டர் இல்ல சார். சார் நான் என்னன்னா சார், மணி உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப மதிமுக இருந்தாங்க, சில நேரங்கள்ல தஞ்சாவூரை கொடுப்பாங்க, அப்ப கொடுத்த பிறகு ஒரு கேண்டிடேட்டை போட்டுக்குவாங்க சார். ஆனா அவங்க கேட்டது என்னன்றது தானே உங்களுக்கு தெரியாது இல்ல. வேட்பாளர் நேர்காணல்ல தொகுதி கேட்கறதுல அவங்க ஒண்ணு கேட்பாங்க, கொடுத்த பிறகு ஒண்ணு ஃபில் பண்ணிக்க வேண்டியதானே, அது நடக்கும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தமாகவே இந்த 5 தொகுதி அவங்க விருப்பம் கேக்குறாங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ்ல ஐயா விடியல் சேகர் ஒரு தொகுதிங்கிறாங்க, ஐயா யுவராஜ் ஒரு தொகுதிங்கிறாங்க. அப்ப அவங்க கும்பகோணத்துல அவங்க எல்லாமே நீங்க 5 ரீஜனுக்கும் கொடுத்திருக்காங்க. ராணிப்பேட்டை வடக்க வருது, ஒன்னு மேற்க வருது, இன்னொன்னு தென்மேற்குல வருது, இன்னொன்னு டெல்டால வருது. அவங்க கேட்ட தொகுதி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ நீங்க அதுல என்னன்னா இந்த இதுல அவர் யாரையுமே எல்லாரும் அவங்கவங்க எங்கெங்க கட்சியில இன்னும் முக்கியமான ஆட்களுங்க, சந்தோஷமா அவங்க ஆமா நீங்க நல்ல கேண்டிடேட்டா போடுங்க, நாங்க வேணும்னு நினைக்கிறாரு, சரிங்க நீங்க இன்னும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுத்துக்குங்கன்னு சொல்லி நீங்க சொல்றதுல இப்ப பாஜகனா இந்த 27 தொகுதி தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா? ஐயா ஒரு இந்த 27ல 1-2 மாறலாம், அது இருக்கும். ஆனா பெரும்பாலான தொகுதிகள் நாம வேட்பாளரை அறிவிக்க முன்னாடியே சொல்லிடலாம். அதே மாதிரி நீங்க பாருங்க, பாமகவோட தொகுதி எடுத்து பாருங்க, எல்லாமே வட மாவட்ட பெல்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அவங்க 3 கேண்டிடேட் வேற அறிவிச்சிட்டாங்க. 3 பேருமே நம்ம எதிர்பார்த்த இல்ல. இப்போ சில ஒரு தன்மைக்கு பழைய ட்ராக் ரெக்கார்ட் புரிதலில் இருந்து பார்க்கிறப்ப பாமகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருப்பதை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அமமுகவுக்கு சற்றப்ப, பாஜகவுக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுல 50-50 என்னன்னு தெரியல. அடுத்து தமாகவுக்கு வரப்ப என்ன ரொம்ப டஃப்பான்ற ஒரு புரிதல்ல இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாரும் அவங்க கேட்டது கிடைச்சிருக்கு. பாமகவுக்கு சேலத்துல 2 கொடுத்திருக்காருயா,
கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 38% வாங்கின அவர் சொந்த மாவட்டம். ஓகே, பாமகவுக்கு சேலத்துல 2 கொடுத்தாங்க. நீங்க சொல்றது வந்து வெற்றியை மையப்படுத்தி நகர்ந்து சார், வெற்றியை விட இந்த கேண்டிடேட்டை போட்டா இந்த எலெக்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த எலெக்ஷன் கேண்டிடேட் மேல தான் போகுது சுருக்கமா. அதனால கேண்டிடேட்டை பொறுத்து அவர் தொகுதியை கொடுத்துட்டாரு. அப்ப எந்த குழப்பமும் இல்லாம கொடுக்கிறாரு. அப்ப ரொம்ப எளிதா இதை புரிஞ்சுக்கணும்னா கேண்டிடேட்டை மையப்படுத்தி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு செல்வாக்கு இருக்கு, சரி இவர்கிட்ட இந்த தொகுதி. வானதி அம்மா கோவை தெற்குல இருந்தாங்க, இப்ப அவங்க வடக்கு கேக்குறாங்கன்ற பேச்சு ரொம்ப நாளா இருந்தது. இப்ப வடக்கு கொடுத்திருக்காங்களே, நீங்க கொடுக்கணும் இல்ல வேண்டாம்னு என்ன சொல்லணும்? நீங்க முன்னாடி சிட்டிங் எம்எல்ஏ அங்கே இருங்கன்னு சொல்லணும். அதுல ஒன்று வேலுமணி அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கய்யா. வானதி அவர்களுக்கு அங்க இருக்கிற ஹோல்டு நீங்க தெரியலாம். எல் முருகன் அவர்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்க, அவினாசிக்கு அவர் பேர் அடிபடுது கொடுக்குறாங்க. ஆமாய்யா. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்தது? அவினாசில அவங்களுக்கு சாதகமான தொகுதி இல்லையா, அசால்ட்டா தூக்கிட்டு வர தொகுதி. அது மாதிரி நடந்து ராசிபுரம் தனி தொகுதி கொடுத்தாங்க. அது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு. மத்த எல்லாமும் நடந்திருக்கு. சிட்டிங் 4 எம்எல்ஏயா, 4 எம்எல்ஏல ஐயா நயினார் தொகுதி மாறணும்னு விரும்புறாரு. அடுத்த மாவட்டத்துல ஒதுக்கி கொடுக்கறாங்க. வானதி அம்மா அதே மாவட்டத்துல தெற்குல இருந்து வடக்குக்கு வரணும்ங்கற லட்சுமி கொடுக்கறாங்க. இதை விட ஒரு தலைவர் எப்படி மேக்னானிமஸா நடந்துக்க முடியும்? இல்ல, இது மேக்னானிமிட்டினா பெருமாள் மணியனுடைய பார்வையில மேக்னானிமிட்டி தான். நானும் மேக்னானிமிட்டி தான் சொல்றேன். ஆனா அந்த மேக்னானிமிட்டி யாருக்கு பொருந்தும்னா அதிமுகவுல இருக்கவங்களுக்கான மேக்னானிமிட்டின்னு சொல்லணும். நீங்க கூட்டணியில இருக்கவங்களுக்கான மேக்னானிமிட்டியா அதை எடுத்துக்க கூடாது. நான் ஏன் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களும் தொகுதி மாறுறதுங்கிறது கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வேலுமணியோட இருந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் அவங்க மாறிட்டாங்க. ஆனா அம்மன் அர்ஜுனன் ஏற்கனவே அவர் வந்து கோயம்புத்தூர் சவுத் எம்எல்ஏ தான் ஃபர்ஸ்ட். 2021ல வானதிக்காக அதை விட்டு கொடுத்தாரு. இப்ப திரும்ப அவர் பழைய தொகுதிக்கே வர போறாரு. அதனால ரெண்டாவது கோயம்புத்தூர் சவுத்ல அவங்களுக்கு இந்த முறை அவங்க நினைக்கிற மாதிரி வாக்குகள் கிடைக்காது, அதிருப்தி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஷபீர், உங்கள் பார்வை என்ன? இபிஎஸ் அவர்களோட கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்திருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இதுல ஸ்ட்ராட்டஜி இருக்கானா, நிச்சயமா இந்த தொகுதிகளை தேர்வு செய்யறதுல தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அலோகேட் பண்றதுல எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா இதுல ஒரு கன்னிங்னஸ் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கு. ஏன்னா ஜெயிக்க முடியாத தொகுதிகள்லாம் வந்து நைசா தமாக பாமக இவங்களுக்கு என்ன டஃப்பான தொகுதிகள்லாம் வந்து தள்ளி விட்டாரு அப்படின்னு அவங்க விரும்பி கேட்கலையா? இல்ல விரும்பி கேட்டாலும் இல்லைனாலும் என்ன நெகோசியேஷன் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கூட்டணி என் ரிசல்ட் என்ன, அந்த தொகுதிகள் அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு போயிருக்கிறது. இப்போ நீங்க அரசியல் ரீதியாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இந்த தேர்தலில் ஏடிஎம்கே பண்ணியிருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான கேண்டிடேட் வந்து எல்லா மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக போட்டிருக்கணும். அதிமுக தான் வந்து இரட்டை இலை சின்னம் தான் வந்து அவங்களை சேலஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த இடத்துல இந்த கேண்டிடேட் லிஸ்ட் இந்த தொகுதிகள் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் என்டிஏ கூட்டணிக்காக இந்த தொகுதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கா அல்லது திமுக அமைச்சர்கள் ஜெயிப்பதற்காக இந்த லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த தொகுதிகளை கொடுத்துருக்காங்களா அப்படின்றது நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுது பார்க்கும்போது. நீங்களும் அப்படி பாக்குறீங்களா? நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா அது முன்முடிவுக்கு போவாதீங்க, அவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கிறாங்க. ஒரு கான்டெஸ்ட் இருக்கணும்ல, டஃப் கான்டெஸ்ட் இருக்கணும்ல. நீங்க திமுக எங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கு எதிராக நேர் எதிராக நிற்கிறதோ அதெல்லாம் வந்து ஒரு டஃப் கான்டெஸ்டா மாறுது. ஓகே, இப்ப நீங்க ஆவடி நாசர் ஒரு ஹெவி வெயிட் தான், அவருக்கு எதிராக நீங்க வந்து தாமரை சின்னத்தை கொடுக்குறீங்க. அதே மாதிரி லக்ஷ்மி மேடம் சொன்ன மாதிரி ஈவா வேலு வந்து இந்த எலெக்ஷனை சுத்தி மையப்படுத்தி அவர் பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்காரு. கேண்டிடேட்டா மட்டும் இல்லைங்க, அவரு கூட்டணி கட்சிகளை பேசுறாரு, சிபிஐ பேசுறாரு, சிபிஎம் பேசுறாரு, தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவோ வேலைகளை பாக்குறாரு. அப்ப அவரை பின் டவுன் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? ஏடிஎம்கே அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து களத்துல பயன்படுத்தணும் இல்லையா? அப்ப அந்த தொகுதியை ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு முன்முடிவுக்கு அதிமுக வந்ததன் விளைவு அதை வந்து பாஜக தள்ளி விட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதே மாதிரி டிஎம்சில பாத்தீங்கன்னா 2 மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீ ரன் இருக்கு. ஒட்டப்பிடாரம் வந்து இது ஒட்டஞ்சத்திரம் பல வருஷமா தொடர்ந்து 2 பேர் தான் கைவசம் வச்சிருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் வந்து உங்களுக்கு சக்கரபாணிக்கு வந்து ஈஸியா ஒரு கேக் வாக் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. காந்தி அவர்களுக்கு வந்து ராணிப்பேட் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி பாமகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பெரம்பூர்ல ஏடிஎம்கே நின்றுதா அது வந்து ஒரு அங்க விஜய் நிக்கிறாரு அப்படின்றது தெரியும். பட் ஏதோ ஒரு கால்குலேஷனை மையப்படுத்தி ஏதோ ஒரு கால்குலேஷன் மனசுல வச்சுக்கிட்டு அந்த தொகுதி வந்து சில விஷயங்கள் பின்னாடி ஏதோ நடந்த விஷயங்கள்னால அந்த தொகுதிக்கு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியல.
மன்னார்குடி சொன்னாங்க. மன்னார்குடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே ஏஎம்எம்கே ரெண்டுமே சேர்ந்து கடந்த முறை வந்து 40,000 ஓட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப வெர்டிகலா ஸ்பிளிட் ஆகுது அங்க. இந்த முறை அமமுக கொடுத்திருக்காங்க. அதிமுக கொடுத்திருந்தா அது டிஆர்பி ராஜா அவர்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் வந்திருக்கும். அப்போ முக்கியமான அமைச்சர்களுக்கு எதிராக நீங்க யாருக்கு எதிராக உங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்களோ, யாருக்கு எதிராக உங்க ஃபெயிலியர் இந்த அரசாங்கத்துடைய தோல்வி அப்படின்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்றீங்களோ, அந்த அமைச்சர்களுக்கு எதிராகவே உங்களால வந்து டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியாதது ஏன் அப்படின்னு அந்த கேள்விதான் எழுது. இன்னொரு கேள்வி, இப்ப நம்பர்ஸ்ல பெரிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறப்ப இல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் நீங்க சொன்னது தெரியும். ஏன்னா பல காலங்களில் வெளியில வந்து எங்களுக்கு கொடுத்த தொகுதியெல்லாம் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை எங்க தலையில கட்டிட்டாங்கலாம் பேசின கட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். கூட்டணி கட்சிகளும் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அது எப்படி புரிஞ்சுக்க? இல்ல, அந்த பேச்சுவார்த்தை என்பது ரொம்ப கடுமையான ஒரு ஹார்ட் பார்கெனா தான் போயிருக்கு. அதுல இபிஎஸ் வந்து கொஞ்சம் உறுதியாக நின்று இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் வந்து, அதாவது இது கூட்டணி நலனை மனதில் வைத்து கூட்டணியாக ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனதில் வச்சுட்டு பண்ணாங்களா, அல்லது எதிரணியில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படிதான். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்காக கடந்த காலங்கள்ல பேசப்பட்டது பத்திரிகைகள்ல வந்தது நீங்க படிச்சிருக்கலாம். இப்ப தஞ்சாவூர்ல வந்து இப்ப பழனி மாணிக்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல அதிமுகவுக்கு நல்ல பேஸ் இருக்கிற இதுதான். அதிமுக போட்டியிட்டு இருந்தால் பழனி மாணிக்கம் அவர்களை வெற்றி பெற்று இருக்க முடியும்ன்றதெல்லாம் இருக்கிறப்ப அதை வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுப்பாங்க. அப்ப என்ன பேசப்பட்டுச்சுன்னா, பழனி மாணிக்கம் அவர்களுக்கு அதிமுகவுக்கு எதுவும் இதா, திருமதி சசிகலாவுக்கு இவங்களுக்கு இருக்கா, எதுக்காக இந்த தொகுதியை போய் அதிமுகவுக்கு கொடுக்கணும்லாம் பேச்சு வந்தது இல்ல. அந்த அடிப்படையில தானே இவங்க இப்படி ஒதுக்குறீங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க திருவாரூர், தஞ்சாவூர், மன்னார்குடி, அதே மாதிரி உங்களுக்கு சவுத்ல பாத்தீங்கன்னா ராதாபுரம், திருச்செந்தூர், அனிதா ராதாகிருஷ்ணன், தொட்டியம் ராஜசேகரன் அவர் ஐயா அந்த இடம் கேளுங்க. அப்ப ஷபீர் சொல்ற பாயிண்ட் இருக்கு. நேருடைய இன்வால்வ்மெண்ட் என்ன, ஒரு அமைச்சர்களுடைய இன்வால்வ்மெண்ட் என்ன இந்த தேர்தல்ல? ஏங்க நான் என்ன, அங்கதானே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வியூகம் அப்படின்றது இருக்கு. சுருக்கமா சொல்லுங்க. அடுத்து அந்த மரியம்னு ஒருத்தர் நின்னாரு இல்லீங்களா, இதே ஐயா நேரு தான் நின்னாரு. நான் என்ன சொல்றேன், ஐயா இன்றைக்கு ஐயா நேரு பெரிய கேண்டிடேட் தான். அமமுக அந்த தொகுதியில தொட்டியம் ராஜசேகர போட வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்ப மன்னார்குடி சொல்றாரு, அங்க வந்து வேலுக்கார்த்திகேயன் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நீங்க யோசிங்க மணி. இப்ப கூட்டணியா தான் நிக்க போறாங்க. ஆமா, அந்த இடத்துல ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றப்ப ஏன் கேண்டிடேட் இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்குவோம். பாஜக என்ன நினைக்குது, அது ஐயா அஸ்வத்தாமனுக்கு வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. சார் அவங்க கிட்ட இருக்கிற அவங்க பலமான கேண்டிடேட்டை போட்டு அவங்க மோதி பாக்குறாங்க. இல்ல அதுல நான் மாற்று கருத்து இல்ல மணி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப இருக்கிற அப்ரோச் நம்ம, ஆமையா கலைஞர் இருந்தப்ப, ஏன் இப்ப திரு ஸ்டாலின் அவங்களோட அப்ரோச்சை நம்ம பாக்குறோம். ஒரு பலமான கேண்டிடேட் இருக்கிறப்ப திமுக என்ன பண்ணுதுன்னா, சிபிஎம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போட்டியிட வேண்டாம், நாங்க போட்டியிடுறோம், கூட்டணி தான், ஆனால் நாங்க போட்டாதான் களத்துல இருக்க முடியும்னு. சிபிஎம் இருந்தாலும் அதே கூட்டணி தான். ஐயா இப்ப நான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு நாங்குநேரி தொகுதி ஐயா எஸ்ஐக்கு முத்துன்னு மாவட்ட செயலாளர் நிப்பாருன்னு சொல்றாரு. அவர் இன்றைக்கு எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்காரு. அதே மாதிரி மன்னார்குடியில இவர் ஐயா வேலுக்கார்த்திகேயன் சொல்ல, சார் நீங்க வந்து அமமுக சார்பா அவங்க எடுத்திருக்க கேண்டிடேட்டோட பலத்தை பாருங்க. நீங்க அதை பார்க்காம தொட்டியம் ராஜசேகரும் கைய முருக தான் செய்வாரு. இங்க வேலுக்கார்த்திகேயனும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காரு. அங்க ஐயா எஸ்ஐக்கு முத்து எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காரு. அப்போ அமமுகக்குள்ள ஒண்ணு மட்டும் சொல்றேன், சைதை தொகுதி ஐயா செந்தமிழனுக்கு கொடுத்திருக்காங்க சென்னையில. அவரை மனசுல வச்சுதான் வாங்கியிருக்காங்க. நம்ம இப்போ ப்ராபபிளா வச்சுதான் பேசுறோம். ஏன் அவரு முன்னாள் அமைச்சர் தானே, இறங்கி வேலை பார்க்க மாட்டாரா? சைதை அமைச்சர்ன்றது வந்து செந்தமிழன் வந்து சைதாப்பேட்டை ரெட்டல. நான் என்ன சொல்றேன், ஐயா நீங்க வந்து டோன்ட் பீ தி பிரிசனர் ஆஃப் பாஸ்ட். நான் என்ன சொல்றேன், பாஜகவோட ஹெவி வெயிட் எல்லாருக்கும் தொகுதி கிடைச்சிருக்கு. ஐயா கருப்பு முருகானந்தத்திற்கு கிடைச்சிருக்கு, ஐயா அஸ்வத்தாமனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அமமுக ஹெவி வெயிட்டுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்ப அம்பத்தூர்ல அவங்க பாமக ஹெவி வெயிட்ட போட்டிருக்காங்க. அப்போ அந்தந்த கட்சியோட ஹெவி வெயிட் இறங்கும் போது அது இன்னும் போட்டி கடுமையா தானே இருக்கும். ரெண்டு நுணுக்கமான பார்வை, அப்சர்வேஷன். பழைய சின்னங்கள் சிம்பலை வச்சு பார்க்கிற தன்மை, ரெண்டு பேரும் கட்சிகள் மோதுற தன்மைன்றது. மணி அவர்கள் சொல்றாரு கேண்டிடேட் சென்ட்ரிக்கா நீங்க மாத்தி பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்டதுன்னு. உங்களோட அப்சர்வேஷன் என்ன மணி? இல்ல இப்ப அந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட கட்சிகள் அதை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கல. இப்போ அமமுகவோ பாஜகவோ வந்து அவங்க கிட்ட எந்த விதமான மர்மர்ஸுமே இல்லை. அப்போ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, விரும்பி தான் ஏற்றுக்கிறாங்க. பட் அவங்க இப்போ ஷபீரும் லட்சுமி சொன்னது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஹெவி வெயிட்ஸை முன்னால் கொண்டு போய் நிறுத்தும் போது
அந்த பர்செப்ஷன் வர்றது வந்து இவங்க ஒதுங்கி அவங்கள வழிவிடுறாங்களோன்ற எண்ணம் வரும். அதில் பெருமாள்மணி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் அப்படி மொத்தமாக நம்ம சொல்லிட முடியாது. நம்ம அதாவது இவங்க எல்லாரும் ஜெயிச்சிருவாங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தானே நீங்கள் பேசுகிறீங்கன்றாரு. பட் தட்ஸ் அ பர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை நிற்கும்பொழுது அவங்க டிஎம்கே வந்து சிபிஎம்ஐ நகர்த்திட்டு நாங்கள் போய் நிற்கிறோன்றாங்க. அந்த மாதிரி தான ஒரு அணுகுமுறையை தான் வந்து பெரிய கட்சிகள் மேற்கொள்வாங்க. இந்த முறை அது இல்லை. ஸோ சேஃப் சைடில் வந்து எடப்பாடி மூவ் பண்ணுறாருன்றது க்ளீனாகவே தெரியுது. அது ஆப்வியஸ். அது வந்து ஆனால் இதை மற்ற அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இதை அப்ஜெக்ட் பண்ணலன்னும் போது நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது இன்னொரு விஷயம் விஜயன், எனக்கு அமமுக பற்றி தெரியல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓவராலாகவே தமிழ்நாடு அவங்க ரேடாரில் இல்லை. எதனா நின்றுங்க, எப்படின்னா போங்க, யாருன்னா ஜெயிச்சுக்கோங்க, தோத்துக்கோங்க, அவங்க ஒன்றும் பெரிய அக்கறை செலுத்துறதாவே இல்லை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். 5 மாநில தேர்தல்கள் நடக்குது. உங்களுக்கு பெங்காலில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லையா? அங்கே நடந்த டிரான்ஸ்ஃபர்ஸ், மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ்மெண்ட், சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, ஏடிஜிபி, டிஜிபி, 11 ஐஜிசி, டிஐஜிசி, கல்கட்டா போலீஸ் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாரையுமே மாற்றியாச்சு. உங்களுக்கு இங்கே எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்ஸும் இல்லை. எங்களுக்கு மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் படி டிரான்ஸ்ஃபர்ஸ் வேணும்னு அதிகாரப்பூர்வமாக எடப்பாடியார் கேட்டாருன்னு நமக்கு தெரியல. அன்அஃபிஷியலாக அவங்க சொல்கிறாங்க அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு அமித்ஷா கிட்ட, அது பெண்டிங்கில் இருக்குன்றாங்க. அஃபிஷியலாக அவங்களும் அதை பெருசுப்படுத்தலை. அப்போ அது மேட்ச் ஃபிக்ஸிங்கா? அப்போ இந்த எலெக்ஷன் ஒரு பெக்யூலர் எலெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து. ஆகவே இந்த சீட்ஸை பற்றி பேசும்பொழுது அவங்க மற்ற 3 பேரும் வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக அந்த நாலேஜ் இல்லை எனக்கு அந்த கான்ஸ்டிடுவன்சி வைஸ். நான் இதை ஓவராலாக பார்க்கும் பொழுது வந்து இது அவங்க 2 பேரும் அப்ஜெக்ட் பண்ணல. பிஜேபியும் அமமுக அப்ஜெக்ட் பண்ணல. அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாரும் ரைஸ் பண்ணது நியாயமான கொஸ்டின்ஸ் தான். அதுக்கான பதிலும் நியாயமாக தான் இருந்தது. பட் அவங்க அப்ஜெக்ட் பண்ணல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை அவங்க எவ்வளோ தூரம் சீரியஸாக எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ன்றது இப்போ நம்ம பாஜக, ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம பாஜகவை மையப்படுத்தி 60 தொகுதி 90 தொகுதி 60 தொகுதிக்கான வேலை பண்ணிட்டாங்க. இப்போ உதாரணம் திருப்பரங்குன்றம் எடுத்துப்போம். அதுக்காக திருப்பரங்குன்றம் சென்ட்ரிக்காக நடக்குது, 1 வருஷமா பாலிடிக்ஸ் நடக்குது. ஆமாம். பட் அது வந்து ராஜன் செல்லப்பா அவங்க தான் இருக்காங்க அப்படின்னா பாஜக அதை கோரவே இல்லையா? பிறகு எதுக்காக திருப்பரங்குன்றம்? ஓவராலாவே விஜயன், நான் வந்து இதை வேற பெடஸ்டல்ல பார்க்கும்போது இது அவங்க ரேடார்ல இல்லை. அவங்க வந்து மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது இந்த ரிசல்ட்ஸ் ஆர் ஃபோர்கான் கன்க்ளூஷன். ஷபீர் ஒத்துக்க மாட்டாரு. இது இட்ஸ் டிஎம்கேஸ் எலெக்ஷன். இது ஃபோர் கார்னர் ஃபைட்னா அப்படிதான் தோணுது எனக்கு. நீங்க இப்படி பார்க்கலையா திருமணி? இப்போ பெருமாள்மணி சொல்ற மாதிரி ஒவ்வொரு கட்சியினுடைய முக்கிய முகங்களை இறக்கி விளையாடுறது அப்படிதான் இந்த வியூகம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படி நீங்க பார்க்கலையா? எனக்கு என்னமோ அப்படி நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு சரியா புரியல. ஒவ்வொரு கட்சிக்கு இப்ப அந்த கட்சியில் திரு அஸ்வத்தாமன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாஜகவோட முக்கியமான ஒரு முகமா இருக்கிறாங்க. அவரு ஃபைட் பண்ணுவார். ஏவா வேலு அவரு ஃபைட் பண்ணிக்குவாரு. அந்த கட்சியில இருக்கிற அஸ்வத்தாமன் போய் எப்படிங்க ஏவா வேலு ஃபைட் பண்ணுவாரு? மேபி அதுல ஒரு மெசேஜ் இருக்கலாம். அவங்களோட அந்த ஹிந்துத்துவா பாலிடிக்ஸை இந்த எலெக்ஷன்ல இல்லாட்டியும் அடுத்த எலெக்ஷன்ல அல்லது அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லன்ற ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சி வச்சு நீங்க பார்க்கும்பொழுது ஓவராலா வந்து அவங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இந்த கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இல்லை. 27 நம்பர்ஸ்லயும் அவங்களுக்கு பெரிய இது இல்லை. அப்படி வச்சு பார்க்கும்பொழுது வந்து 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்கு போதுங்க. அவங்க வெஸ்ட் பெங்காலில் கொடுக்குற கான்சன்ட்ரேஷனை, ஏன் ஆசாமில் கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் இங்கே சுத்தமாக இல்லை. 21லேயும் 5 மாநில தேர்தல் ஒரே கேலண்டர் தான். அப்பயும் அமித்ஷா தான் ஹோம் மினிஸ்டர். எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்தார் இதே லீலா பேலஸ் ஹோட்டலில். இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு தடவை வந்தாரா? மீட்டிங்ஸ்க்கு வந்தார். அமித்ஷா அவர்கள் தான், இவர் எடப்பாடியார் தான் போய் பார்த்தாரு. பியூஷ் கோயல் தான் வராரு. ஸோ இந்த எலெக்ஷனை அவங்க அணுகிற முறையே வந்து இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இஷ்யூவே இல்லை. நம்பர்ஸும் இஷ்யூ இல்லை, இடங்களும் இஷ்யூ இல்லை. ஏன்னா முடிவு அவங்களுக்கு தெரியும். பெருமானி இப்போ ஒரே ஒரு விஷயம் டீடைல் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். திருப்பரங்குன்றம் தொகுதியில இன்னைக்கு அவர் அஇஅதிமுக எடுத்திருக்காரு. ஆமா. ஏன் அந்த கிரெடிட் ஐயா எடப்பாடிக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க பிரதமரையே கொண்டு வந்து கோயிலுக்குள்ள போய் வழிபாடு பண்ண வச்சாங்க. அங்க ஒரு பெரிய கூட்டமே போட்டாங்க. பாஜக அந்த தொகுதி மேல ரொம்ப கண்ணா இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த தொகுதி ஐயா எடப்பாடி கொடுக்காம அங்க இருக்கிற ஹெவி வெயிட் ஐயா ராஜன் செல்லப்பாவை போட்டுட்டாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கு ஏன் வாய் வர மாட்டேங்குது? இன்னைக்கு அவர் திமுக அதிமுக கேண்டிடேட் நிப்பாட்டிட்டார்ல சார். திருப்பரங்குன்றத்தை பாஜக குறி வச்சுதா இல்லையா சார்? வச்சதுல சார். அந்த தொகுதி இல்லன்னு முடிவெடுத்தது யாரு சார்? ஐயா எடப்பாடி தானே. இப்ப இந்த இடம் தான் இதுல பாயிண்ட். நம்ம அதுக்காக தான் பேசுறோம். இதுல ரொம்ப நுண்ணிய இழைகள்லாம் இருக்கு. இப்ப மணி அவர்கள் சொன்னது
உண்மையில பாஜக அப்படி ஒரு எஃபர்ட் போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. இப்ப நீங்க பாஜகவோட தொகுதியில முழுக்க இப்ப நம்மளே பெரும்பாலான தொகுதி அவங்க மயிலாப்பூரை வாங்குறாங்க, சென்னையில நீங்க ஆவடிய வாங்குறாங்க. அப்ப இது யார் யார் கேண்டிடேட்னு தெரியும். சரி ஐயா, இப்ப நான் என்ன சொல்றேன், திருப்பரங்குன்றத்தை இப்ப கொடுத்திருந்தாருன்னு வைங்க, என்ன சொல்லிருப்பீங்க? ஐயோ, இது எவ்வளவு பெரிய படுபாதகமான செயல் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு, இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு பெரியார் படத்தை எடுத்துட்டு அதை நீக்கி எடுத்ததுக்கு எவ்வளவு பேசணும் சார். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை அவர் கொடுக்கல சார், இது ஃபேக்டா இல்லையா? சரி, கொடுக்கல சார். இன்னைக்கு அஇஅதிமுக ஒரு வலிமையான கேண்டிடேட்டை போட்டாங்க, நீங்க உடனே என்ன சொல்றீங்க? தமிழக தேர்தல் மேல பாஜகவுக்கு அக்கறையே இல்லைங்க. பால் அப்படியே அந்த கோல் போஸ்ட் கொண்டு போறீங்க. ஏங்க, அவர் எது சென்சிட்டிவான தொகுதி, எதை நான் வச்சுக்கணும், எதை நீங்க வைக்கணும், இந்த தேர்தலை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு தொலைநோக்கோட கொண்டு போயிருக்காரு. ஆனா அப்ப கூட நீங்க எடப்பாடியை பாராட்ட மாட்டீங்க. பாஜக இதுல பாஜக கவனம் இல்லாம தான் திருச்செந்தூரை வாங்குது. ஒரு விஷயம் இல்ல, ஒரே ஒரு விஷயம் இல்ல பெருமாள்மணி, இந்த டிபேட்ல 4 கோணங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரே கோணம் தான் தலைவா இருக்கு, 2 கோணம் தான் இருக்கு. இல்ல, திமுக அமைச்சர்கள் எல்லாரும் ஜெயிப்பார்கள் அப்படின்னு இவங்க 3 பேரும் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், 4ஆம் தேதி பெட்டி உடைச்சாதான் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். சார், இவங்களுக்கு நாங்குநேரியில போட்டி போடக்கூடிய எஸ்ஐக்கு முத்து யாருன்னே தெரியாது சார். அவர் யாரு, அவர் எவ்வளவு செலவழிக்க தயாரா இருக்காரு, அவர் எவ்வளவு தூரம் தேர்தல் வேலை பாப்பாருன்னு இவங்களுக்கு தெரியாது சார். சார், இவங்க இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறது. இந்த சார் நான் கேட்கிறேன், அமமுக 11 தொகுதியில நான் ப்ராபபிள் கேண்டிடேட் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் பலசாலி. திருப்பத்தூர்ல பார்த்திபனை போடுவாரு, பூந்தமல்லியில எக்ஸ்எம்எல்ஏ வாங்குறாரு சார். தாங்கூட அன்னைக்கு வந்த பெரிய குளத்துல கதிர்காமுக்காவை இன்னைக்கு வாங்கியிருக்காரு. ஓட்டப்படாரத்தை வந்து சுந்தராஜன்கா வாங்கியிருக்காரு சார். இப்படி ஒரு தலைவர் வேலை பார்க்கும் போது நீங்க நான் யாருன்னே பார்க்க மாட்டேன், நான் வந்து திமுக மந்திரிகளை மட்டும் தான் பார்ப்பேன். என்ன அரசியல்? இல்ல திருப்பமணி, இப்ப நீங்க எங்க வரீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுல, பெரிய கேண்டிடேட் இருக்கிறப்ப நம்ம தான் மோதணும் அப்படின்றது. சார், மரியம் பிச்சையை போட்டு தானே சார் கே.என். நேருவை தோக்கடிச்சாங்க. அது அதிமுக சார். சார், என்ன சார் அஇஅதிமுக இறங்கி சார் சார் அஇஅதிமுகவோட தன்மையவே நீங்க மிஸ் பண்றீங்க. இல்ல, நீங்க அஇஅதிமுக தன்மையை மிஸ் பண்றீங்க. நீங்களோ நானோ போய் அஇஅதிமுக கூட்டணியில் நின்னாலும் அவங்க சின்னத்தை பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இல்ல. நான் அதையும் மறுக்கல திரு பெருமாள்மணி. ஆனா ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கான்சியஸா எங்கெங்கெல்லாம் அதிமுகவை பொசிஷன் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்காங்களா இல்லையா? கூட்டணி நீங்க இருங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுன்னா வகுத்திருக்காங்க சார். சார், இவரோட ஸ்ட்ராட்டஜி ஏன் சார் டீகோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் சார் ஜெயலலிதா அம்மா ஸ்ட்ராட்டஜி சரி, எம்ஜிஆர் ஐயா ஸ்ட்ராட்டஜில ஜெயலலிதா போனாங்க சார். இன்னைக்கு பொதுச் செயலாளரா இவர் தனக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜில போறாரு, அதுல அத பாருங்க. சார் சொன்னாரு திருப்பரங்குன்றம் அவர் கொடுக்கல அப்படின்னு. திருப்பரங்குன்றம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலும் அதிமுக இல்ல. அது ரொம்ப முன்னாடியே பாஜக அதை முயற்சி எல்லாம் பண்றாங்க. பாஜகவுக்கும் திருப்பரங்குன்றம் நாம கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்டரிங் தான் பண்றாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் வாங்கிட்டு அவங்களால ஜெயிக்கல அப்படின்னா அயோத்தியா மாதிரி ஆயிரும். எப்படி எவ்வளவு அயோத்தியா மாதிரி ஆயிரும். அயோத்தியால என்ன நடந்துச்சு சொல்லிடக்கூடாது. நான் என்ன கேக்குறேன், அயோத்தியால என்ன நடந்துச்சு? அயோத்தியா மாதிரி எந்த உதாரணம் பாருங்க. அயோத்தியா மாதிரி அயோத்தியால பாஜக ஜெயிச்சாங்களா? ஃபேக்ட் என்ன சார்? ஃபேக்ட் என்ன உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன், அயோத்தியால பாஜக ஜெயிச்சா எடப்பாடி கொடுக்கல சார். அந்த இடத்துல ஒரு பெரிய லீடர் எந்திக்காரு சார். அத ஒத்துக்கங்க சார். திருப்பரங்குன்றத்தை ராஜன் செல்லப்பாட்டு இருந்து வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு 23 பேர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த 23 பேர் லிஸ்ட்லயும் 2 பேருக்கு நீங்க வந்து சீட்டு கிடையாது அப்படின்னா என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? சி.வி. சண்முகம் அவர்களுக்கு சீட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு, நீங்க கேண்டிடேட் கிடையாதுங்க. திரு எஸ்.பி. வேல்மணி, சரி ஓகே நீங்க தொண்டாமுத்தூர் நிக்காதீங்க, நீங்க வேற ஏதாவது தொகுதிக்கு மாறி நில்லுங்கன்னு இபிஎஸ் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்காரா? அப்படி இல்ல, அங்க நிலவரம் அங்க அந்த மாதிரி இல்ல. நீங்க ஒரு கேண்டிடேட் கூட அவங்களால வந்து இன்னைக்கு வந்த லிஸ்ட்ல 23 பேர் லிஸ்ட்ல நீங்க பெருமாள் மணி சாரை வந்து தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லிடுவாரு கடகடன்னு. பழைய கேபினெட் அப்படியே இருக்கா இல்லையா? ஆமாமா, மாற்றம் இருக்கா இல்லையா? போலூர்ல இருந்த கிருஷ்ணமூர்த்திக்கு கலசபாக்கம் கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய மேட்டர். நம்ம எங்க முக்கியமான இடத்தை டீகோட் பண்ற இடம்னா 21லயே திமுக வந்து பிரபலம் இல்லாத முகங்களை அதிமுகவின் முக்கிய முகங்களோடு போட்டி போட வச்சாங்க. போன 21ல திரு இபிஎஸ் அவர்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வலுவான கேண்டிடேட், பணபலம் எல்லா பின்புலம் இருக்கிற கேண்டிடேட்டை பொசிஷன் பண்ணாங்க. ஆனா திமுகவில் நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பெரிய கேண்டிடேட் ஜெயிச்ச இடத்துல எல்லாம் கேண்டிடேட் வந்து முக்கிய முகம். திமுகவுக்கே அந்த நிலைமை தான் இருந்தது. வலுவான கேண்டிடேட் இல்லாத இடத்துல அவங்க அடிபட்டாங்க சார். ஒரு சில தொகுதிகள் தான் அப்படி இருந்தது. நான் அதை தான் சொல்றேன், நீங்க சொல்றதா நானும் சொல்றேன். அமமுகவின் வலுவான முகங்கள் எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு.
அவர் ஒட்டஞ்சத்திரத்துல அவர் எம்எல்ஏவா இருந்தாரு, அவர் வெளியே போயிட்டாரு, அவர் கூடவே வந்தாரு சார். தன்னோட வந்து இன்னைக்கு எக்ஸ்எம்எல்ஏவா இருக்கிறவங்க 5 பேருக்கு வாங்கி கேண்டிடேட் சென்ட்ரிக்கா சார். இப்போ வந்து ஒட்டஞ்சத்திரத்தை எடுத்துக்கங்க சார். ஐயா விடியல் சேகர் தான் அங்க நிக்க போறதா அவர் ஹெவி வெயிட் இல்லையா தமாகால? பேசலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் பெருசா அதிருப்தியை வெளிப்படுத்தல, எல்லாரும் மகிழ்ச்சியை தான் வெளிப்படுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்க கேட்டது கிடைச்சிருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு. இபிஎஸ் இந்த எலெக்ஷன் எப்படி அணுகிறார், அவரோட ஸ்ட்ராட்டஜி, அதை புரிஞ்சுக்க முடியுதா? அது இப்போதான் இன்னும் நீங்கள் உங்களுக்கு நாமினேஷனை முடியலையே விஜயன். வந்து 30ஆம் தேதி நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி 4 நாட்கள் தான், ரொம்ப குறைவாக இருக்குது. ஏப்ரல் 4ஓட முடியுது, 6th அன்னைக்கு உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகுது. செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் தான் நம்ம பேசுறது எல்லாமே வந்து பெரிய மாற்றத்துக்கு கூட உட்படுத்தப்படலாம். ஆக்சுவல் கேம்பெயினுக்கு முதலமைச்சரும் ஸ்டாலினும் போகணும், எடப்பாடியாரும் போகணும், விஜயும் போகணும். அப்போ வரக்கூடிய ரெஸ்பான்ஸு அது ஒரு முக்கியமான பங்கு. ரெண்டாவது கேண்டிடேட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல இன்னும் 2 தரப்புலையும். ஸோ ஒரு ஃபுல் பிக்சர் வந்து நமக்கு ஏப்ரல் 10 தேதி வாக்கில் தான் கிடைக்கும். அது அனௌன்ஸ் பண்ணி இவங்க நாமினேஷன்ஸ் போட்டு அக்செப்ட் ஆகி 2 தலைவர்களும் பெரிய தலைவர்களும் போகிறது, விஜய் போகிறது, அதுக்கு பிறகு தான் நம்ம இதை பேச முடியும். பட் இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு படி முன்னால் எடப்பாடியார் எல்லாத்தையுமே முடிச்சிட்டார். வழக்கமாக இவங்க பின்னால் இருப்பாங்க, இந்த தடவை முன்னால் போயிட்டாங்க. கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டையும் போட்டுட்டாரு. இதாவும் சொல்றாங்க திமுக விமர்சிக்க, நாங்க பாருங்க எவ்வளவு சுமூகமா முடிச்சிட்டோம், நீங்க ரொம்ப திணறிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்றாரு. அது அடுத்தடுத்த கட்டங்கள்ல தான் அது தெரியும். இதனால மட்டுமே வச்சு வெற்றி வாய்ப்புகளை நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அவர் இந்த ஏப்ரல் 10 தேதிக்கு வாக்குல தான் நம்ம இதை வந்து சொல்ல முடியும். அவங்க இதை தாண்டி வேற நிகழ்வுகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் வந்து உங்களுக்கு அடுத்த பிக்சரை பற்றி நம்மளால சொல்ல முடியும். கேம்பெயினுக்கு போகும்போது மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் மறந்துடாதீங்க, 1/3 ஆஃப் த பீப்புள் டிசைட் பண்ணல யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு, லைக் எனி அதர் எலெக்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி தியரியை தான் நம்ம பேச முடியும், அதிக வாய்ப்பு இருக்குன்னு. ஓரளவு கூட கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே உங்களுக்கு 10th மேலே தான் உங்களால். இன்னொன்று, லட்சுமி அவர்கள் முதல் சுற்றுல சொன்ன மாதிரி பாஜகவுக்கு 27 தொகுதியாக இருக்கலாம். இப்போ அடுத்து தாமரை சின்னம்னு சொல்லி 5 தொகுதிகள் வருது. இன்னும் யார் என்னன்றது இபிஎஸ் அவர்களே அவங்க விருப்பப்பட்ட சின்னத்தில் நிற்கலாம், ரெட்டலையா தாமரையான்றது. அந்த நம்பர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா இப்போ 32 தமாகாவோட சேர்த்து மேபி 1 or 2 ஏறலாம். 35ன்றது வந்து ஒன்றும் பெரிய நம்பர் கிடையாது. அது எல்லாமே வந்து வெற்றி வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ள தொகுதிகள். 27+ நிற்கக்கூடியது எல்லாமே வந்து பெரிய அளவில் உங்களுக்கு ஒன்றும் வெற்றி வாய்ப்பு கிடையாது. அதனால அந்த கால்குலேஷனை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க தாமரை வந்து இன்ஃபேக்ட் அவங்களோட வெற்றி வாய்ப்புன்னு அவங்க கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நின்னாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் தாமரைக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் 30 சீட்டு வந்து தாமரையும் டிஎம்கேவும் மோதுதுன்னா டிஎம்கேக்கு வந்து இருக்க அந்த சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் வந்து தாமரைக்கு கிடையாது. ஸோ அந்த இடத்துல இவங்க பர்செப்ஷனில் தோக்குறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கேனா இருக்கக்கூடிய டஃப் ஃபைட்டு தாமரை டிஎம்கேனா சூரியனா இருக்காது உங்களுக்கு. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு என்ன நல்லது. பட் அவங்க கேட்குறாங்க வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும் உங்களுக்கு. இந்த 27 + 5 + 3ன்றது அந்த எக்ஸ்ட்ரா 27க்கு மேலே போகிறது எதுவுமே பெரிய நம்பர்ஸ் கிடையாது உங்களுக்கு. லட்சுமி எப்படி பாக்குறீங்க? இதுல திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டே இருந்தாங்க, எங்களோட பேர வலிமையை நாங்க 24 தொகுதியே இல்ல, அண்ணாமலை அவர் தான் நிக்க போறது இல்லன்ட்டாரு. அண்ணாமலை இல்லாம எப்படிங்க எலெக்ஷனே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது இல்ல? இது கதையா இருக்குது. இது சீரியஸா போன எலெக்ஷன் அவர் நின்னாரு, ரெண்டு எலெக்ஷனும் 21ம் 24ம் அவர் இருந்ததுனால தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இல்ல அவர் வெளிப்படையா தினகரன் அவர்கள் நிக்கல, அண்ணாமலை அவங்க நிக்கல. பிஜேபி வந்து அந்த மொமெண்டமை மிஸ் பண்றாங்க. ஏன் அந்த மொமெண்டமை மிஸ் பண்றாங்கன்னா அண்ணாமலை மாதிரி பேசக்கூடிய ஒரு தலைவர் அவங்களுக்கு இப்ப இல்ல. அண்ணாமலை இருந்திருந்தா இந்த தேர்தல் பிஜேபிக்கு வேறு விதமாக இருந்திருக்கும், அல்லது பிஜேபிக்கு அட்வான்டேஜஸா கூட இருந்திருக்கலாம். இந்த நிகழ்வுல கூட இல்ல இவர் நம்ம பெருமாள் மணி அவர்கள் சொன்னாரு, அவங்க வந்து நீங்க வந்து வேட்பாளரை பாருங்க, வேட்பாளரை வச்சுதான் தொகுதி முடிவு பண்ணிருக்காங்க. அதனால அண்ணாமலை என்கிற வேட்பாளருக்கு இந்த பட்டியலில் எந்த தொகுதி இருக்குன்னு தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. இவங்க அவரை ஒரு தொகுதிக்குள்ள அடைக்கலான்னு பாக்குறாங்க. அவர் ஏற்கனவே மாநில தலைவரா இருந்தவர், தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் தயாராகிறாரு. இவங்க வந்து நீங்க ஏன் அவருக்கு கொடுக்கல? இடையில கோயம்புத்தூர்ல வந்து அவர் 4 லட்சம் வாக்குகள் வாங்கினார் சார். நீங்க அவரோட அமித்ஷா அவர்கள் முன்பு சொல்லப்பட்டதாக சொன்னதும் அவரோட அமித்ஷா அவர்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா, முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க ஸ்டார் கேண்டிடேட்லாம் விலகக்கூடாது, களத்துல இருக்கணும்ன்றது தானே அமித்ஷா அவர்களோட அப்ரோச். இது அண்ணாமலைக்கு மட்டும் விதிவிலக்கா? அவங்க நீங்களே குறிப்பிட்டது போலதான் அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்களே. ஐயா தினகரனும் சொல்லிட்டாங்க, ஐயா அன்புமணி ஐயா அங்க போயிட்டாங்க, ராஜ்யசபா போயிட்டாங்க. அப்ப கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவுல நாமளே அதை ஒரு நாள் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்புமணி ஐயா இந்த தேர்தல் அவர் ராஜ்யசபா போயிட்டாங்க,
தினகரன் ஐயா போட்டியிடலன்ட்டாங்க, ஐயா அண்ணாமலையும் நாங்க போட்டியிடலன்ட்டாங்க. இப்ப அவங்க எல்லாருமே பிரச்சாரத்துக்கு, ஏன்னா இப்ப திமுக பிரச்சாரத்துக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் இருந்ததுல. இப்போ இல்லையா, இப்ப திமுக ஐயா கமல் பிரச்சாரத்துக்கு போவாரு, போன தடவை விட இந்த தடவை கூடுதலா வந்திருக்காரு. தேமுதிகல இருந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போவாங்க. அப்ப நீங்க பிரச்சார வலிமையை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இவங்க எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க போவாங்க. இன்னும் சொல்ல போனா ஐயா தினகரன் சவுத்த ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், ஐயா அண்ணாமலை வெஸ்டர்ன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், ஐயா அன்புமணி நார்த்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அப்ப அவங்க எல்லாருமே ஒரு தொகுதிக்குள்ள இல்லாம இப்ப தமிழிசை அவர்களும் போட்டியிடலன்னா இன்னும் டீப் சவுத்த போய் இல்லங்க, கம்பேரிட்டிவ்லி இந்த 3 பேருக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கு. அதனாலதான் இவங்க 3 பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்றேன். தமிழிசை அம்மா வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா உள்ள வந்துட்டாங்க, அவங்க அதை விரும்புறாங்க. பட் இந்த நான் குறிப்பிட்ட இந்த 3 பேராலையும் 3 ரீஜன்லயுமே வந்து அவங்க குறிப்பிடத்தக்க அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்க. அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு அது பிரச்சார வலிமை கிடைக்கும். 2 ஸ்ட்ராட்டஜிங்க. திரு வைகோ அவர்கள் நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்ப அன்னைக்கு இருந்த விமர்சனம், ஒரு லீடர் வந்து நீங்க இருந்தாதான் அந்த மொரால் இருக்கும், நான் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்றேன், நீங்க களத்துல இருக்கணும் அப்படின்ற விமர்சனம் இருந்தது, ஒதுங்க கூடாது அப்படின்ற பார்வையும் இருந்தது. ஆனா நீங்க சொல்றீங்க பிரச்சார பலத்திற்காக அண்ணாமலை அவர்களுக்கான இப்ப சிங்காநல்லூர்லாம் பேசப்பட்டது, அதெல்லாம் கொடுக்கல, அவர் நிக்க போறது சொல்லிட்டாரு, ஷபீர் அவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலை மீது பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு ஒரு கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. அவரை வந்து பெரிய அளவில் அவங்க எங்கேஜ் பண்ணலை. நீங்கள் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அண்ணாமலைக்கு ஒரு புது பதவியெல்லாம் கொடுத்து அவரை வந்து இது பண்ணியிருப்பாங்க. நடுநடுவில் அவரே சில ரூமர்ஸ் அவர் சைட்லேருந்து ஃப்ளோட் பண்ணப்படும், அவர் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, இங்கே போகிறாரு அங்கே போகிறாரு அப்படின்னு. பட் ஒன்றுமே பண்ணல. ஒரு விதமான அவருக்கு வந்து அவர் கேட்ட தொகுதி கூட வந்து இல்லை, அதனால அவர் நிக்கல அப்படின்ட்டாரு. அவங்களும் வந்து சரி நீங்க நிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அவினாசியில போய் நில்லுங்க, நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பகுதியில் போய் நில்லுங்க அப்படின்னு. இல்ல வேற ஏதோ தொகுதி சொல்லியிருக்காங்க, அவினாசி எல்முருகன், ஆமா கரெக்ட், அவினாசி எல்முருகன் வேற ஏதோ ஒரு தொகுதியில அவன் சொல்லியிருக்காங்க, அவர் முடியாது அப்படின்ட்டு இருக்காரு. சரி அப்படின்னு போயிட்டு வாங்க. ஏன்னா அது பாடி லாங்குவேஜே தெரியுது. நேற்று அவர் வெளியே வந்து பேசினது எல்லாம் பாத்தீங்கன்னா அவரே ஒரு விதமான விரக்தியில இருக்கிறதா தெரியுது. உங்களுக்கு இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி இந்த எலெக்ஷனை ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்களா அப்படின்னு மணி சார் கேட்டார் இல்லையா, அந்த கேள்விதான் மீண்டும் எழுகிறது. அப்படி அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்திருந்தாங்கன்னா பிஜேபியுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜிலையும் அவங்க செய்யற அந்த அந்த எலெக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, அது முற்றிலுமாக வேறு விதமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து இந்த எலெக்ஷன்ல அந்த மாதிரி அவ்வளவு சீரியஸ்னஸோட அவங்க அணுகுறாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து பாஜகவில் என்ன விமர்சனம் வைக்கப்பட்டதுன்னா, எல்லாரையும் டெல்லிக்கு அமித்ஷா அவர்கள் அழைச்சாங்க, ஒவ்வொருத்தரோடையும் பேசினாங்க, அமித்ஷா தான் முடிவெடுக்கிறாங்கன்னு ஒன்று சொல்லப்பட்டது இல்ல, அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை. அதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் பாஜகவுடைய அந்த நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஓட் ஷேர், அதை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றது ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதுலதான் இந்த 27 தொகுதி பிளஸ் வந்து உங்களுக்கு தமாகவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற சிறிய கட்சிகளை பாஜக சின்னத்துல நிக்கிறது கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. மாறாக பாத்தீங்கன்னா இந்த சிறிய கட்சிகள்லாம் வந்து அவங்க தனி சின்னத்துல நிக்கிறாங்க அல்லது வேற ஒரு கட்சி சின்னத்துல நிக்கிறாங்கன்னா அவங்க அதிமுக சின்னத்துல தான் நின்று இருக்கணும். அதை இபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். இபிஎஸ் கன்வின்ஸ் பண்ண தவறி விட்டார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான மேட்டர். ஏன்னா அவங்க பெரிய கட்சி எங்க சின்னத்துல இயல்பாகவே ரெட்டலையை விரும்புவாங்க. இப்ப பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கிறாங்க, அவங்க நான் அதுல நிக்கிறேன் அப்படின்றது, அதை ரெட்டையிலேயே ஏன் விரும்பவில்லை அப்படின்ற கேள்வி இருக்கு. தமாக பூவை ஜெகன்மூர்த்தி மற்றவர்கள்லாம் ரெட்டையில ஏன் விரும்ப மாட்டேன்றாங்க, தாமரை ஏன் விரும்புறாங்க அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா. அப்ப என்ன எஃபர்ட் ஏடிஎம்கே தரப்புல இருந்து போடப்பட்டிருக்கிறது கேள்வி. நிறைவு சுற்று எல்லாரும் ரொம்ப சுருக்கமா சம்ம பண்ணலாம். ஷபீர் சொல்லுங்க, இபிஎஸ் அவங்களோட வியூகம். அதாவது சமீபத்தில் கேரளாவில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு லெட்டரை வந்து அரசியல் கட்சிகளுக்கு அனுப்பும்போது அதில் ஒரு பிஜேபி ஸ்டாம்ப் இருந்துச்சு தெரியுமா, சர்ச்சையும் ஆச்சு. அது ஒரு கிளரிக்கல் எரர் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருச்சு. ஸோ அந்த லைன் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் கமிஷனுக்கும் பாஜகவுக்கும் இருந்த அந்த கோடே வந்து அழிந்து விட்டது அப்படின்றதுக்காக. அதே மாதிரிதான் இங்க வந்து அதிமுக பாஜகவுக்கு இருந்த அந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒரு விதமா அழிந்து இருக்கிறது. பாஜகவுடைய ஸ்டாம்ப் வந்து அதிமுக மீது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தையே வந்து இபிஎஸ் துவங்குறாருன்னா பாஜக நிற்கக்கூடிய ஒரு தொகுதியில இருந்தா அவர் துவங்குறாரு அப்படின்றது உங்களுக்கு அப்ப தெரியும். திருமணி இல்லை, அப்படி மொத்தமாக சரண்டர் ஆயிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்குது. இன்னைக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா அதிமுகவோட சேர்ந்து தான் பண்ணணும். கடந்த காலங்களில் திமுக அப்படி தான் இருந்திருக்குது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க பிஜேபியோட சேர்ந்து கவர்மெண்ட்டில் இருந்தாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியையோ அல்லது அதிமுகவையோ கம்ப்ளீட்டாக அவங்க ஏடிஎம்கேவோட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்வது தவறான பார்வை. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பெரும்பான்மை கூட்டணி கட்சிகள் தங்களோட வலிமையான வேட்பாளர்களுக்காக தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்காங்க. பெரும்பாலும் அவர்கள் கேட்ட தொகுதிகளை
கொடுத்திருக்கிறார்கள். ஓகே. ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் ப்ராபபிள் கேண்டிடேட்டா நிக்க முடியும், அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு டீடைல் பண்ணி பார்த்தோம்னா இந்த பட்டியல் எவ்வளவு முக்கியமான பட்டியல்னு தெரியும். இல்ல திமுக மந்திரிகளை மட்டும்தான் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற ஒரு பார்வை தான் தெரியும். லட்சுமி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த தொகுதி பங்கீட்டுக்கு பாராட்டியே தீரணும். அதிமுகவினுடைய நலனை மட்டுமே முழுமையா கருத்துல வச்சு தொகுதி பங்கீடை செய்திருக்கிறார். தங்களோட முன்னால பயணிச்சவங்க, பின்னால பயணிச்சவங்க, கூட இருந்தவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்கள எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அங்க வச்சுட்டு ஏடிஎம்கேக்கு என்ன தேவையோ, ஏடிஎம்கே எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணனா வஞ்ச புகழ்ச்சியில இல்ல, நேரடியாவே பாராட்டுற, உண்மையிலேயே பாராட்டுற. நன்றி. அவர் வந்து இந்த தேர்தல் சரியான வியூகங்களை அதிமுகவுக்காக எடுத்திருக்கிறார்னு சொல்லணும். ஒண்ணு இல்ல மணி, போவோம் நாணயத்தின் இரு பக்கங்கள். ரெண்டு பேரும் இபிஎஸ் பாராட்டுறீங்க, இவங்க இந்த பக்கத்தில் இருந்து பாராட்டுறாங்க, நீங்க அந்த பக்கத்தில் இருந்து பாராட்டுறீங்க. அவ்வளவுதான். சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை கூட்டப்பட்ட